निर्माणमोह जित संगदोषा आध्यात्मनित्या विनिवृत्तकामा द्वंद्वै विमुक्ता सुख दुख संगै गच्छन्त्य मूढ़ः पदमव्ययम् तत् दोषங்கள் அற்றதானே இல்லையா, பரிபூர்ண பிரகாசத்தை உடையதானே இல்லையா, பகவானுடையதானே நிச்சயமான பரமம் தாமத்தை அடைகிறார்கள் என்று சொல்லணும். இப்படி அடைந்தவர்களுடையதான ஸ்வரூபமானது அதுக்கப்புறம் விகாரமற்று அதுக்கப்புறம் பரிபூர்ண பிரகாசத்தோட திரும்பவும் பிரகிருதி சம்பந்தம் ஏற்படுறதுக்கு வழி இல்லாமல், அதாவது அந்யாதீன பிரகாசமுடைய பதார்த்தம் தான் இல்லையா விகாரத்துக்கு அற்புதமானது. அனன்யாதீன பிரகாசமாக இல்லையா அந்த இன்னொரு சூழ்நிலையிலான பிரகாசத்தை இல்லாமல் இல்லையா இருக்கக்கூடிய அந்த முக்தாத்ம ஸ்வரூபத்தை அடுத்தபடியாக சொல்றேன். நதம் பாசயதே சூரிய ந சகாங்கோ ந பாவக யத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம தத்தாம பரமம் மம யத்கத்வா தன் ந நிவர்த்தந்தே. இந்த பகவானுடையதான பரமம் தான தான இருப்பிடம். பரமம் தானம் என்றும் பகவானுக்கு இருப்பிடம். பிரகதி மண்டலத்தில் உள்ள இருப்பிடங்கள்லாம் அபரம் தானம். அப்பிராகிருதமான லோகத்தில் உள்ள இருப்பிடம் பரமம் தானம். அந்த பரமம் தான மத் பரமம் தான நிவர்த்தம். எப்படிப்பட்ட ஸ்வரூபத்தோடு கூட கேட்டாங்க, நகன் பாசகத்தே சூர்யா சூர்யா தாதிசம்காத்து ஸ்வரூபம் ந பாசகதே. பாசகதேன அதை பிரகாசிப்பிக்கவில்லை. சூர்யா தது தத் முக்தாத்ம ஸ்வரூபம் சூர்யா ந பாசகதே. ந சகாந்தா தன் முக்தாத்ம ஸ்வரூபம் சகாந்தா. சகாந்தன்னாக்க சந்திரன். சந்திரனுடைய முழு பூர்ண சந்திரன் முயல மாதிரி ஒரு கருத்து பார்த்து அது சகாந்தம். அந்த சகாந்தத்தை உடையவனான காரணத்தால சகாங்கன் சந்திரனுக்கு தாதுஷ முக்தாத்ம ஸ்வரூபம் சூரிய பாசயதி ந சகாந்த ந சந்திரமா பாசயதி இல்ல ந பாவக. பாவகான அக்னி. பாவகான சப்தத்துக்கு அக்னி சுச்சி பாவகா அக்னிக்கு பாவகம். லோகத்துல மற்ற வஸ்துக்களை எல்லாம் பிரகாசிக்கிறதாக எல்லாரும் எண்ணப்படுகிறதானே சூரியன் சந்திரன் அக்னி போன்றவைகள். நதத்வ சூரியோ பாக்கின சந்திர தாரகம் நேமாவித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி சமயம பாந்தம் அனுபாதி சர்வம் சத்ய பாசா சர்வமிதம் விபாதி கட்டோபனிஷத். ஜோதிர் தர்ஷனாத்துங்கிற சூத்திரத்துல பிரமிதாதிகரணத்துல சூத்திரக்காரும் பாஷிகாரும் இந்த சூத்தியாகும். அதுல நதத்வ சூரியோ ந சந்திர. சூரியனோ சந்திரனோ தத்திர ந பிரகாசம். நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரத்து நைவா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி. சூரியன் சந்திரன் தாரகங்கள் நட்சத்திரங்கள் வித்யுத் சொல்லக்கூடிய மின்னல் அக்னி இவைகள் எவையும் அந்த பதத்தை அந்த முக்தாத்ம ஸ்வரூபத்தை பிரகாசிக்கிறார். அதாவது அவர்களுடைய அபேட்சை இல்லை. லோகத்துல மற்ற வஸ்துக்களுக்கு இந்த ஜோதி சப்த வாக்கியமான இந்த சூரியன் சந்திரன் அக்னி போன்றவைகளால
பிரகாசிக்கப்படும் தன்மை அபேட்சிதமாக இருக்குது. அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவைகள் சத்துராதி இந்திரியங்கள்னால பிரகாசிக்க வேண்டியதா இருக்கு. ஆத்மா வஸ்து அது சத்துராதி இந்திரியங்களுக்கு விஷயமாக பிரகாசிக்கக்கூடிய வஸ்து இல்ல. சுவசம்வேத்தியமான வஸ்து, ஸ்வயம் பிரகாசமான வஸ்து இல்ல. தன்னை விஷயீகரித்து பிரகாசிக்க மற்றொரு ஞானத்துடைய பிரகாசக வஸ்து அபேட்சைக்கு தானே பிரகாசிக்கக்கூடிய அப்படின்னு தத்துவ அதிகாரத்தில் பண்ணி. அதனால தன்னை விஷயீகரித்து பிரகாசிப்பது ஒரு பதார்த்தத்துடைய அபேட்சை இல்லாமல் தானே பிரகாசிக்கிற பதார்த்தம் இந்த பிரகிருதி சம்பந்தமற்ற ஆத்மஸ்வரூபம். மற்ற பதார்த்தங்கள்லாம் சத்துராதி இந்திரியங்களால விதிக்கப்பட்டுதான் பிரகாசிக்கும். என்னுடைய ஆத்மா நான் அப்படிங்கிறதானது தானே பிரகாசிக்கும். இத பிரகாசிக்க வேற என்னுடைய அவசியமும் உண்டு. தன்மையிலான சத்தையா ஸ்வயம் பாத்திரை தன்னுடைய சத்தா மாத்திரத்தினாலே தானே தனக்கு பிரகாசிக்கிறது. இதை தவிர மற்ற ஜடாதி வஸ்துக்கள் எல்லாம் கடத்துக்கு சக்ருந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்பட்டா கடகா பிரகாசது, சக்ருந்திரிய சன்னிகர்ஷம் ஏற்பட்ட கடா பிரகாசம். கடத்தை தூக்கி அந்த பக்கம் ஒழிச்சு ஒத்துக்காக என்னுடைய சக்ருந்திரியத்துக்கும் கடத்துக்கு சன்னிகர்ஷம் ஏற்படாத வரையில கடகா மமனா பிரகாசம். இப்போ ஒரு பதார்த்த கடாதி பதார்த்தங்கள் எல்லாம் இந்த சூரிய சந்திர அக்னியாதிகள்னால பிரகாசிக்கப்படுவது என்ன ஹேத்து காரணம் கேட்டாங்க. சக்ரு இந்திரியத்துக்கும் சக்ருராதி இந்திரியங்களுக்கும் அந்த பதார்த்தத்துக்கும் சன்னிகர்ஷத்துக்கு பிரதிபந்தகமாக இருக்கிற அந்தகாராதி நிவர்த்தி தான் அவர்களுடைய பிரகாசகத்தை வழிய சாட்சாத் பிரகாசகத்துவம் இல்லை. பாவரூப அஜ்ஞான நிரூபணத்தை பாவரூப அஜ்ஞான நிரூபணம் அஜ்ஞானத்துக்கு பாவரூப நிரூபணம் பண்ற. ஏன்னா அஜ்ஞான பாவரூபம்னாக்க எல்லா ரூபம் அஜ்ஞானமா போயிடும். ஞானத்துக்கு பாவரூபம் ஊத்துனா எல்லாரும் ஊத்துல ஞானமா போயிடும். அதாவது அக்னிகளுக்கு அஜ்ஞானத்துக்கு பாவரூபத்தை ஊற்றணும். போகாத ஒரு வழி அப்படிதான் அஜ்ஞானம் பாவரூபம் அது நிரூபிக்கிறது. விவாதாபியாசம் பிரமாண ஜானம் பிராகவாக வத்திரிக்த ஸ்வபேயாவரண ஸ்வபேசகத ஸ்வநிவர்த்தி வஸ்துந்தரபூர்வகம் அப்பிரகாசிதார்த்த பிரகாசகத்வாது அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவது ஒரு அனுமானம். அழகிய அனுமானம் சைக்கிள் போயிட்டா படிக்கணும். அவ்வளவு நீளமா அனுமானத்தை அந்த சைக்கிள் போயிட்டா படிக்க முடிக்கணும்னு. அதுல அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரதீப பிரபா அப்படின்னு பஞ்சமாதிகா விவரணத்துல திருஷ்டாந்தம் சாதிக்கும் பொழுது இந்த அந்தகாரத்துல அந்தகாரம்னா இருட்டில் உண்டான பிரதம பிரபை இருக்கு இல்லையா, அதுக்குதான் அந்தகார நிவர்த்தகம். அதுக்கப்புறம் உத்தரோத்தர கணக்குல உண்டாக்குற பிரபைகள் எல்லாம் தாராளமாயிட்டானே உண்டான இந்த பிரகாசத்தை பற்றி இருக்க அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரதீப பிரபாவத்து இது வஸ்துவத்தை இல்ல விவாதாபியாசம் பிரமாண ஜானம் விஷயாவரண இல்ல ஸ்வநிவர்த்திய ஸ்வதேசகர வஸ்துவந்தர பூர்வகம் அப்பிரகாசித பிரகாசகத்தான். அந்த அப்பிரகாசித பிரகாசகத்துவத்துக்கு அந்தகாரே பிரதமோத்பன்ன பிரபை அது அத்வைதிதான். பாஷிகர் அந்த வகையா எங்க பிடிச்சிருந்தாங்க, ஊர்ல பிரபைக்கு பிரகாசகத்துவம் உண்டு, ஞானத்துக்கு தான் பிரகாசகத்துவம். பிரபை வெளிச்சத்துக்கு பிரகாசகத்துவம் கிடையாது. அவங்க உட்கார்ந்து 1000 வாட்டு பல்பு போட்டு ஞானத்துக்கு தான் பிரகாசகத்துவம். ஞான விபரீதமான வேற எந்த வஸ்துக்கும் பிரகாசகத்துவம் கிடையாது. சக்குரிந்திரியங்கள் ஞான பிரசன்னத்துக்கு துவாரமாக இருக்கு. இந்த வெளிச்சம் போன்றவர்கள் இருக்க ஆலோகாதிகள் இவைகள்லாம்
சத்துராதி இந்திரியங்களுக்கு விஷய சன்னிகர்ஷத்துக்கு பிரதிபந்தகமான அந்தகார நிவர்த்தனத்தானது. அதனால இல்லையா சத்துராதி இந்திரியங்கள்லாம் ஞானத்துடைய பிரகாசகத்துவத்துக்கு துவாரங்கள், ஆலோகாதிகள் வெளிச்ச முதலானவைகள்லாம் இல்லையா அந்த சத்துருடைய சன்னிகர்ஷத்துக்கு பிரதிபந்தக நிவர்த்தனம். தஸ்மாது ஞான மாத்திர பிரகாசம். அதாவது ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஆத்மாதான், ஆத்மாவில்தான் ஞானம் இருக்கு, வேற எங்கேயும் ஞானம் இல்லை. ஞானங்கிறது வெளியே எந்த பதார்த்தத்திலையும் இல்லை, இந்த சரீர இந்தியாதிகளையும் இல்லை. ஞானங்கிறது ஆத்மாவில் மட்டும்தான் இருக்கு. ஆத்மாவில் இருக்கிற ஞானம் இருக்கு இல்லையா, இந்த ஞானத்துக்கு தன்னைத்தானே பிரகாசித்துக் கொள்வது தன்மை மட்டும் இல்லாமல் தன்னுடைய சம்பந்தத்தினால வஸ்துக்களை கிரகித்து தன்னுடைய ஆசிரியத்துக்கு பிரகாசிக்கிற சாமர்த்தியம் இருக்கு. இப்போ நம்ம எல்லாருக்கும் நம்முடைய ஞானத்துக்கு எவ்வளவோ பதார்த்தங்கள் தெரியும். இதுவரையும் பார்க்காத பதார்த்தங்கள் கூட முதல்ல பார்க்கும்போது இது இருந்தது. அதுக்கு காரணம் அநேக ஜென்மங்கள்ல அந்த ஞானத்தை கொண்டு பல பல பதார்த்தங்கள் அனுபவித்த வாசனை. சத்த நேரம் அந்த வாசனைக்கு அதுக்கு இது வர வரும், அதுக்கு புரோரோகம் வர வரையும் கொஞ்ச நேரம் இது என்ன தடுமாறு மாதிரி இருக்கும். அப்புறம் தானே ஏன்னா இந்த பதார்த்தங்களுடைய அனுபவமான வாசனை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது இந்த கட்டாதி பதார்த்தங்களை தன்ரூபமான காட்டாது போதிக்கும் இல்லையா, அது பிராசஸ் சீக்கிரப்படுத்துது. இல்லைனாலும் கட்டி முட்டி ஒரு நாளைக்கு கடவுள் தெரிஞ்சுதான் போறான். அந்த அனுபவம் பூர்வாசனை தெரிஞ்சு போறான். கட்டங்கிறது தெரியாம இருந்தாலும் அந்த கட்டங்கிறத முடிய காலத்தை ஒருத்தர் தெரிஞ்சு இருக்கு இல்லையா, அது கை செய்யாது. சீக்கிரமா தெளிவான ஞானம் உண்டாகிறதுக்கு அது பாடத்தினால புத்தி. அது தாண்டி இதனுடைய ஞானமாக வரும். அது என்ன வரும் கேட்டா அந்த அந்த வாசனை அது இப்போ சப்கான்சியஸ் மைண்ட்ல இருந்து கான்சியஸ் மைண்ட் வரும். அந்த ப்ராசஸ் தான் நம்ம கையில் இல்லை. அதை சர்வேஸ்வரம் தான் கொண்டு வரும். அது கூட படிச்சு அபூர்வமான புக்லாம் எனக்கு டாக்டர் கொடுத்தாரு. அதனால எந்த பதார்த்தமும் ஞானத்தாலதான் பிரகாசிக்கும். ஞான நிச்சித்தமான பதார்த்தங்களுக்கு பதார்த்த பிரகாசகத்துவம் கிடையாது. ஞானத்தை தவிர பாக்கி எல்லாம் பிரகாசத்துக்கு ஞானத்துக்கு துவாரம் தான் மீடியமாகவோ இல்ல அந்த ஞானத்துக்கு பிரதிபந்தக நிபந்தகமாகவோ அபேட்சிக்க ஞான விபரீதமான பாக்கி இருக்கும். அப்ப அந்த ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கிற அந்த ஆத்மா இருக்கு. அந்த ஆத்மா தன் பரிசமாகிற ஞானத்தாலே தன்னைத்தான் பிரகாசித்துக் கொள்கிறது வெளியே. இப்ப இந்த பிரதிபந்தம் என்ன ஆகும் கேட்டாங்க, சூரிய தந்திரார்கள் இல்லையா, அவைகளால் பிரதிபந்தக நிவர்த்தி பண்ணப்பட்ட இல்லையா சாஸ்திராதிகள், இவைகளால் ஏற்பட்ட ஞானமானது ஆத்ம பிரகாசமானது இந்த பத்த திசை அல்லாத முக்த திசையில அவருக்கு வதகா ஆத்மா பிரகாசம். இதுதான் பரம புருஷார்த்தம். அதனாலதான் மோட்சத்தை சொரூபாவின் பாவம் சொல்லும். அந்த பரமாத்மா பிராப்தி மோட்சம் இல்லை. நம்ம சுசுப்தி திசையில இல்லையா உட்கிராந்தி திசையெல்லாம் கூட இல்ல சுசுப்தி உட்கிராந்தியோ தேவையான அப்பெல்லாம் கூட பரமாத்மா பிராப்தி இருக்கு. ஆனா அப்பெல்லாம் என்ன இல்லை, ஞான விகாசம் இல்லை. அதனால இல்லையா உபாயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம், உபேயமாவது ஒரு ஞான விகாச விசேஷம். அதனால பரம புருஷார்த்தம்ங்கிறது ஞான விகாச விசேஷம்.
உபாய விபாகாதிகாரத்துல முதல் வங்கியே நகம் பாசகடைய சூரிய தாதுஷ முக்தாத்மஸ்வரூபம் ந சூரிய பாசயதே ந சகாங்க பாசயதே ந பாவகா பாசயதே. அப்படி அப்படிப்பட்டதான முக்தாத்மஸ்வரூபத்தை கத்வா அடைந்து அந்த சொரூப ஆவிர்வாதத்தை அடைந்து ந நிவர்த்தந்தே, இது அடைந்தவதற்கு ஒரு நாள் அதிலிருந்து நிவர்த்தி கிடையாது, அப்புறதாகும். சப்தத்துக்கு எத் பிராப்திய கதிஹீன பிராப்திஹீனத்துவம் எத் கத்வா எத் பிராப்திய ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம். அதுதான் என்னுடைய நிரந்தரமான என்னுடைய மிக உயர்ந்த தாமன்னு சொல்லக்கூடிய அதுதான் அந்த பரமபதம். இது ஸ்லோகத்துடைய பாஷிகார் வியாக்கியானம் பண்றார். தான் ஆத்மஜோதி ந சூரியோ பாசகதே ந சகாங்கா ந பாவகத்தை. இப்படி ஆத்மஸ்வரூப ஞானத்தை அடைந்து எதிர்த்த பிரபத்தி பண்ணி அந்த பிரபத்தி பலனாக இந்த பூர்ண ஞான விதஸ்தமான இந்த ஆத்மஸ்வரூபத்தை அடைந்தது. தற்சப்தமானது கீழே கிரகிக்கிறது. இது உபதேச ஞானத்தாலையும் என்னுடையதான திருவடிகள்ல பண்ணப்பட்ட பிரபத்தியினுடைய பலனாகிற ஆத்மஜோதி அது சூரியகா பாசகது. அது சூரியன் பிரகாசிக்கிறது. நாபி பாவக ஞானமே சர்வஸ்ய பிரகாசம். ஞான व्यतिरिक्त ஞானமே சர்வஸ்ய பிரகாசம். இங்க சொல்ற பாஷிக்காரர் பாஷ்யத்தை சொல்ற அசிபாஷித்தம் ஞான व्यतिरिक्त பிரகாசகத்துவம் தான். இந்த ஞானமே அந்த வியாபர்த்தகத்தை அந்த விவசாயத்தை அந்நிய விவசாயத்தை அந்த வித்திரேகத்தை சாதிக்கிறார். என்னன்னு ஞான व्यतिरिक्त ஞானத்தை தவிர வேற எந்த பதார்த்தத்துக்கும் வஸ்து பிரகாசகத்துவம் கிடையாது. பாக்கியாதிக்கு பாக்கியாதின்னு ஆத்மாவில் உள்ள ஞானத்தை தடுத்த மற்றவைகள் எல்லாம் பாக்கியாதிக்கு ஜோதியுஷி. ஜோதியுஷின்னு அர்த்தம் சாமானிய திசையில தாமும் பிரகாசித்து மற்றவர்களை பிரகாசிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் அக்னி தாரகைகள் வித்யுத் இவைகள்லாம் ஜோதிஷி. ஜோதிஷு அர்க்கேந்திர நட்சத்திர ஜுவலனாதீன் அனுக்கிரமாது ஜுவலத்து ஜெயசாயஸ்ய சம்ஜலந்தம் சமாமியம். இவைகள்லாம் ஜோதிஷி. இவைகள்லாம் ஜோதி சப்த வாக்கியங்கள். இது கேட்டா அர்க்க இந்து ஜுவலனாகீனி இவைகள்லாம் ஜோதிஷு அர்க்கேந்திர நட்சத்திர ஜுவலனாதீன் அனுக்கிரமாது இவைகள்லாம் ஜோதி சப்த வாக்கியமான உதாரணம். இவைகள்லாம் சாதாரணமா பார்க்கும்போது சூரியன் சந்திரன் இவைகள்லாம் தன்னைத்தான் பிரகாசித்துக் கொண்டு சம்பந்தத்தினால வஸ்துக்களையும் பிரகாசிக்கிறது. அவைகள்லாம் பாக்கியாதி ஜோதிஷி ஆத்மாவுக்கு புறம்பேயான ஜோதிஷி. இவைகள் பாக்கியாதி ஜோதிஷி விஷயேந்திர சம்பந்த விரோஷித விஷயேந்திர சம்பந்த விரோதி சமோநிரேன உபகாரக விஷய இந்திரிய சம்பந்தம். இதான் இப்போ பாக்கிய வஸ்துக்குள்ளான பிரகாசத்துல விஷயம்னாக்க கட்டாதி இந்திரியம். சத்ராதி இந்திரியங்களுக்கும் கட்டாதி விஷயங்களுக்கும் உள்ள சம்பந்தம். அந்த சம்பந்தத்துக்கு விரோதியா இருக்கக்கூடிய சமகம் சொன்னா அந்த காலம் இருக்குத ஒரு கட்டம் இருக்கிறது தெரியல, ஏதோ ஒரு பதார்த்தம் இருக்கிறது தெரியும். ஒரு விளக்கை ஏற்றினால் உடனே அந்த பிரகாசம் அந்த அந்த வஸ்து இத விஷய பிரகாசம்னு நாம சாமான்யமா சொல்றோம். ஆனா இந்த விளக்கு விஷய பிரகாசம் பண்ணல. சக்திவிந்திரிய துவாரா
இந்த ஞானம் புறப்பட்டு அந்த விஷயத்தை நிதிப்பதற்கு பிரதிபந்தகமாக இருக்கிறது. அதுக்கு விரோதியா இருந்த சமம் அந்தகார நிவர்த்தி மட்டும்தான் இந்த வெளிச்சம் பண்ணி தருவீங்க. இந்த வெளிச்சம் விஷய பிரகாசம் ஏன் அதான் பாக்கியாதிக்கு ஜோதியம்சி விஷய சம்பந்த விரோதி சமோ நிரசனம் துவாரேன உபகாரக்காணி. பிரதிபந்தக நிவர்த்தகங்கள்லாம் ஒரு காரியத்துக்கு உபகாரக்காண்டம், நது சாட்சாத் காரக்காணி, அதுக்கு உபகாரக்காணி. அதிக பிரகாசமோ யோகா. ஆக ஞானம் தான் பிரகாசிக்கும். அந்த ஞானத்துக்கு எது பிரகாசகம் கேட்டா யோகம் தான் பிரகாசம். அந்த ஞானத்தை இப்பொழுது மூடி மறைத்திருக்கிற கம்போஷகமான சர்வத்தையும் யோகம் தான் போகும். மனநக மலமர மலர் விதி எழுதுவது மன உணர்வு, அதுதான் யோகம். ஞானம் இருக்கு. இந்த ஞானம் ஸ்வதஹா நிர்தோஷம் விபு. இந்த ஞானத்துக்கு மன சம்யோகம் ஏற்படும். முதல்ல மன சம்யோகம் ஏற்படும் பொழுது மனசுங்கிறது ஒரு பிராகிருதமான இந்திரியம். இந்த பிராகிருதமான மனசுங்கிற இந்திரியத்துல ஏற்கனவே அனுபூதமான பிராகிருத வஸ்து கொள்கையிலான இப்ப தர்மபூத தியானமானது மனசோட சம்யோகத்தை அழியும் போது என்னது தர்மபூத தியானத்துக்கு என்னது டவுன் கிரேடு. அப்போ இந்த மனசுல இருக்கக்கூடியதான மாசு பூர்வ கர்மாவனால ஏற்பட்டதாக புதிய பார்க்க கர்ம சம்பந்தத்தால் ஏற்பட்ட அந்த அசுத்திகள் மனசுல இருக்கு இல்லையா, அந்த அசுத்திகளுக்கு இப்ப ஞானம் ஆசிரியர். இப்ப மனநகம் மலமர இதுல இந்த அசுத்திகள் நீங்கும். மனநக மலமர என்ன பண்ணும்? மனநக மலமர மலர் விஷயம் எழுதல் யோகாபியாசத்தினால இல்லையா மனநகனாத மலமற்று நல்லா மலர் விஷயம் எழுதல் இல்லையா அந்த மனம் உணர்வாகிற யோக ஞானம் இருக்கு இல்லையா. மனம் அதுக்கு அளவிலும் அதாவது அளவிற்கு அறிய முடியாதவன் அப்படின்னு சொல்றோம். இப்போ மனநக மலமர மலர்ந்து எழுதுறது மனம் உணர்வுங்கிறத யோகம். அந்த யோகம் தான் ஞானத்துக்கு பிரகாசம். ஞானத்துக்கு இந்த விளக்குகள் பிரகாசம் இல்லை. முன்பு சம்ஸ்கிருத ஞானமானாக இருந்தவன் அசம்ஸ்கிருத ஞானமானாக ஆனான்னு அதுக்கு காரணம் யோகம். ஞானத்தை பிரகாசகத்து யோகையே. அதனால ஆத்மாவுக்கு சொலிஷமான ஞான பிரகாசகா யோகா தற்விரோதிக்க அனாதி கர்ம தன்னிவர்த்தனேக உத்தம் இல்லையா பகவத் பிரபத்தி மூல இல்லையா மூலம் அசங்காது. இப்ப இதுக்கு நிவர்த்தகம் இது யோகம் இருக்குன்னா யோகமானது அவ்வளவு சுலபமாக நம்மால பற்ற முடியாது. அதனால ஞானத்துக்கு ஆத்மாரூபமான ஞானத்துக்கு பிரகாசகமான யோகம், அந்த யோகத்துக்கு விரோதி அனாதி கர்மா. அந்த அனாதி கர்மா எதனால போகும்? பக்தியோ பிரபத்தியோ பண்ணலன்னா இப்ப பக்தி பண்றதுக்கே இதெல்லாம் வேணும். அதனால இப்போ பக்தி நிவர்த்தனமா வர முடியாது. இந்த கர்மாக்கள் பிரபத்தியினால்தான் நிவர்த்தியாது. சக்தன் அகத்தனை ரட்சிக்கையும் பிராப்தம் அப்பிராப்தனை ரட்சிக்கையும் இது பிராப்தனிலே கர்ம விஷயங்களை இந்த சம்சாரத்திலிருந்து ரட்சிக்கிற விடத்துல ஒரு உபாய விசேஷத்தின் மூட்டி ரட்சிக்கை சங்கல்ப நியமம் பிரதான அரசு பண்ணு. அதுல என்ன சர்வேஸ்வரம் சட்டம் பிராப்தம், நான் அகத்தர்கள் அப்பிராப்தர்கள் இல்லையா. நான் அதை நம்மளை ரசிக்கிறது சர்வேஸ்வரம் கம்பேராக ரசிக்கிற விடத்துல இல்லையா சர்வேஸ்வரம் நம்மளை ரசிச்சுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு ஒரு உபாயத்தை மூக்கணும்?
ஒரு உபாயத்தை மூட்டாம சர்வேசமா ரசிக்க முடியாதா? அது கேள்வி காரணம் குணங்கள் இல்லையா? மகத்தான ஆபத்துல சப்தானங்கிற ஆபத்துல சொல்லிட்டு இருக்கிறவன இவன் நம்மளை கேட்டா வச்சுக்கலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். அது சர்வீஸ் நினைக்க முடியுமா? அவன் இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அப்படியே விட்டுடலாமா? அப்ப என்ன சொல்றோம்? நமக்கு இருக்கிற ஆபத்து நமக்கு தெரியாத ஈஸ்வரன் தெரியும். ஈஸ்வரன் பரம காரணங்கிறாச்சு. பரம காரணத்துக்கு நான் வந்து கேட்டா வச்சுக்கலாம், கேட்டா விட்டுடலாம், அப்படியே டொக்கு விட்டுடலாம்னு நினைக்க முடியும். அதாவது ரொம்ப தூரம் போனப்பட சொல்ற அடிப்படையில பேசணும். அதனால ஈஸ்வரன் விட்டுடுறதா? இது அசங்கரமா ஏதாவது நினைக்கிறீங்கன்னா அதே காரணத்தை விட்டுட்டு போயிருக்கிறேன். இப்ப நீ ஈஸ்வரன் விடுறதுக்கு காரணங்கள்லாம் ஒவ்வொன்றும் கல்பிக்க வேண்டியது. இந்த பகுதி ரொம்ப ஐடியா ரொம்ப அழகா கேட்டாங்க. சந்தேஸ்வரம் கர்மவசியரை ரசிக்கிற விடத்திலே ஒரு உபாய சேஷத்தில் மூக்கி ரசித்தை சங்கல்பம். சந்தேஸ்வரம் அவருக்கு நாம ரசியவர், அவன் ரசகம், அவனுக்கு நாம் பேச போட்டோம், அவன் நம்ம கேட்க, அவன் உடையவன் உடமையை ரசித்துக் கொள்வது பிராப்தம் தான், நாம் அவனுக்கு உடமைதான். ஆனா அந்த உடமையானது இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாங்க, இப்ப என்ன இல்லை. இந்த ஈஸ்வரனுக்கு உடமையான இந்த வஸ்து என்ன இருக்கோ இப்போ ஏற்கனவே அனாதியான புண்ணிய பாப கர்மாக்கள்ல சிக்கி அதனுடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கு. இவனுக்கு இதான ஏற்கனவே பண்ண இவனுக்கு இதான அபராதங்கள்னால இவன் இந்த பிரகிருதியை புடிச்சு கொடுத்து இவனை புடிச்சுக்கோன்னு சொன்னவனே சர்வீஸ்வரன். இப்ப அவன் அந்த பிரகிருதிக்கு ஒரு பலிக்கிறோம். இப்போ இந்த பத்த ஜீவன் இருக்காங்க வந்து அப்படியே வட்டாரத்தை எல்லாம் அவங்க இருந்து கையை கொடுக்குறது. இப்ப இதுக்கு கர்ம விஷயத்து உண்டாயிடுது. இது என்ன பண்றது? கர்ம விஷயத்தை செட்டில் பண்ணால் அல்லது அதை எடுக்க முடியாது. தன் வஸ்துவா இருந்தாலும் வஸ்து தமிழ் தான் நடுப்புற கொஞ்ச நாள் வெளிக்காம விட்டதுல அது அடுத்த கொஞ்சம் செட்டில் விட்டதுல என்னாச்சு இல்லையா? அந்த வஸ்துல வேற ஒரு கிளைம் உண்டு. இப்ப கர்ம இல்லையா இந்த ஜீவனை தான் சொந்தம் பண்றாரு. அது ஈஸ்வரனே அந்த ஜீவனை இந்த கர்மாவசம் கொடுத்தவங்க. அப்ப என்ன பண்றது? அது அவனுக்கு நிகிர சந்தோஷம் தானே. இப்ப என்ன பண்றான்? அவனை தான் கை கொள்ளணும் அப்படிங்கும் போது என்ன பண்ண வேண்டியிருக்கு? அந்த கிளைம் எல்லாம் செட்டில் பண்ணுறதுதான் நடந்துருங்க. இப்ப இவருக்கு கர்ம வச்ச சொத்தை இவருடைய அனாதியால புண்ணியக்கார கர்மாவும் போக்கியாது. அந்த புண்ணிய பாபுடைய கர்மாக்களை போக்கினாதான் சர்வேசம் தன்பராத்மா இருந்தாலும் எடுக்க முடியும். ஏற்கனவே சொன்னார் குருபரி சொற்பதியும் பிராப்திய கோபாயம். இந்த ஈஸ்வரனுக்கு இந்த ஜீவன் அவனுக்கே உரியதான அவனுக்கே சொந்தமான பதார்த்தமாக இருந்தாலும் கூட இதை தான் எடுக்க முடியாது. இந்த குரு பரம்பரையினால சமர்ப்பிக்கப்பட்டதா தான் இருக்கு. குருபரி சொற்பதியம் பிராப்திய கோபாயம் என்றுதான் நான் சொல்றேன். ஏன் இந்த நாமளா வந்து இந்த ஆத்மா ஒண்ணுதான் இருக்கும்போது சொன்னா சர்வேசன் நம்ம இருக்க முடியாது. ஆச்சாரிய மூலமாவா மனிதரை வைக்கவில்லை இல்ல. அப்ப சொல்ல இல்ல குரு பரம்பரையின் மூலமாக தான் ஆச்சாரின் மூலமாக தான் இது வேண்டாம். ஏன்னா யாருக்குமே அழகா ஒரு விசாரணை சாதிக்கும் இல்லையா? நம்ம வசூல் போச்சு. நாங்கள் திருடனே இல்ல உங்களுக்கு வச்சுக்கோன்னு கொடுத்தாங்கன்னா திருடின திருடனே கொண்டு கொடுத்தாலும் நம்ம வசூல் நமக்கு தெரிஞ்சாலும் அதை வாங்கிக்கலாம். அவனை பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைச்சு இல்ல அது கோர்ட்டு மூலமா தான் வாங்கிக்கணும். இல்ல திருட்டு சாமான் வாங்கினா இவன் சாமானியம் வாங்கிட்டா கூட திரும்பி இவன் பேர் இன்னொரு கேஸ் வரலாம். திருட்டு இவன் தான் அவனே கொடுத்தான் திருடின சாமானும் கிடைச்சி போச்சு இல்ல குடும்பம் பட்டு போவான்னு சொல்ல முடியாது. நியாயமான வழி என்ன? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்காட்ட சொல்லி நம்ம திருட்டு ஒத்துக்கலாம் இல்ல திருந்த வசூல் வருது போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை சட்டப்படி வாங்கினாதான் அதனாலதான் சர்வீஸ் இல்ல திருடவும் நாம தான் திருட வசூல் நாம தான் இந்த வசூல் நாமளே கொடுத்தா வாங்கிக்க முடியும்.
திருடனே திருட வஸ்து கொடுத்தா அப்படின்னால அதுக்கு வேறதான் அதனால சரியா பண்ணணும் இல்லையா? அதுக்கு சரியான ப்ராப்பர் சேனல் தான். அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கேன் ஆச்சாரியன் இல்லையா? எல்லாம் போட்டு வரும். அதனால இப்ப இவருக்கு இந்த கர்ம பட்சத்தை போக்க முடியாது. ஒண்ணு பண்ணி அதை செட்டில் பண்ணிட்டு தான் ஈஸ்வரன் எடுக்க முடியும். கர்ம பட்சத்தை எதனால போக முடியும்? பக்தியினால அல்லது பிரபத்தியினால தான். அனாதிகாலம் அத்தனை கர்மாவையும் ஒரு ஸ்லோகத்துல போக்குறதுனாக்க இது ரெண்டுல ஒன்னாவதுதான் போகும். அதுதான் அந்த பங்கி கேட்போம். அதனால இப்ப இந்த ஆத்மாவினுடைய சொரூபத்துக்கு யோகம் தான் பிரகாசம். யோகத்துக்கு இது அனாதிகாரமான கர்மா இருக்கு. அந்த கர்மாதான் விரோதி பிரதிபந்தம். அந்த விரோதியை நிவர்த்திச்சு ஆத்மாவுக்கு பிரகாசத்தை உண்டு பண்ணுவதற்கு இல்லையா பகவத் சரணாரவிந்த சரணாகதி தன்மூலமான ஞானம். நிவர்த்தந்தே பரமம் தான. இப்படிப்பட்ட பகவத் சரணாரவிந்த சரணாகதியினால ஆத்ம பிரகாசமான யோகத்தை அடைந்து அந்த முக்தாத்ம ஸ்வரூபத்தை எவர்கள் அடைந்தார்களோ, எதை அடைந்து அவர்கள் நிவர்த்திப்பது புனகா திரும்ப புனர் நிவர்த்தி அடைவதில்லையோ தத் பரமம் தாம மம பரமம் ஜோதி மதியம் மத் விபூதி பூதா மமாம்சா ஆதித்யாதீனாமபி பிரகாசகத்வேன தஸ்ய பரமாத்மா ஆதித்யாதீனி. இப்போ ஆதித்யாதிகள் பிரகாசகம் சொல்ற இடத்துலையும் அந்த ஆதித்யாதிகளுக்கு ஏதோ லௌகிகமா ஒரு பிரகாசகம் வருது. காரணம் இல்லையா, அவைகளும் பகவானுக்கு சரீரபூதமாக பகவானுக்கு அம்சபூதமாக இருந்து இல்லையா ஆதித்யா. அதனால்தான் ஆதித்யாதிகளுக்கு இல்லையா ஜோதியின் இல்லையா ஞான ஜோதிடா பிரகாசகாணி ஞானமேவ சர்வஸ்ய பிரகாசகம். அந்த ஞானம் அசம்சிதமா இந்த முக்தாத்ம ஸ்வரூபத்தை இருக்கிறதால இந்த முக்தாத்ம ஸ்வரூபம் தான் சர்வஸ்ய பிரகாசகம். நது சூரிய சந்திர அக்னியாதியா அப்படின்னு முக்தாத்ம ஸ்வரூபத்தினுடையதான ஒரு பிரபாகத்தை இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஏன் நாசயதே சூரிய நகாங்கோ ந பாவக யத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மன மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனः மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதனः மனஷ்டானி இந்திரியாணி பிரகிருதிஸ்தானி கரிஷதி. இந்த முக்தாத்ம ஸ்வரூபம் அதையே பத்தி இவ்வளவு உச்சியா சொல்றேன். இந்த பக்தாத்மம் நாங்கெல்லாம் முடியாது. சம்பந்தம் இரண்டு வழியாக முக்கிய இருக்க ஒரு விபூதியில் உள்ளவர்கள் உன்னை பரிபூர்ணமா அனுபவித்து போவது, இன்னொரு விபூதியில் இருப்பார் இல்லையா உன்னை அறியாது இல்லையா அந்த அறியாமையும் இல்லையா அறியாமல் இருக்கிறது. இதெல்லாம் உருகலின் வெண்ணையும் உருகலின் சுண்ணமாக இருக்கிற இதெல்லாம் பட்டபாதம் அப்படின்னு ஆழ்வார் பெருமாளை கேட்டார். இவர்களுக்கு உன்னை பரிபூர்ணமா அனுபவித்து இல்லையா இவர்கள் உங்களுடைய விபூதி இல்லையா முக்தர்களுக்கு சமமாக பக்தர்களும் உனக்கு விபூதிங்கிறது சம்பந்தம் ரெண்டு பேருடைய உச்சிருக்க இல்லையா இவர்களும் புருஷார்த்தத்தை பெறுவது எப்போதுன்னு அது அதுக்கு பெருமாள் சாட்சா எனக்கும் அவருடைய புருஷார்த்தத்தை பெருகி இந்த கேள்வி நிலைச்சு அவருக்கு திருப்தி உண்டாக்கி அது இவர்களுக்கு புருஷார்த்தத்தை ருச்சியை உண்டு பண்ணுவதற்கு நாமும் அனாதிகாரமாக சில பிரயத்தனப்பட்டு நம்மால் ஆகாம கண்ணீரோடு தெய்வாங்கி இருக்கிறேன். ஆனபடி இவர்களுக்கு புருஷார்த்தத்தை ருச்சியை உன்னால மூட்ட முடியுமோ கொண்டு வரணும் இல்ல நீரே எடுத்து கொடுத்து வச்சிருக்கேன் என்ன கேட்கவே வேண்டாம். அப்ப அழுவார் உட்கார்ந்து யோஜனை பண்றாரு. இவர்களுக்கு புருஷார்த்தத்துல ருச்சி தோன்றாமைக்கு காரணம் என்னன்னு பார்த்து இது இவர்களுக்கு இத்தனை தேவதா சம்பந்தம் என்ற புருஷார்த்த விஷயமாக இருக்குன்னு பார்த்து அது கல்புரிவாங்க ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் அதுக்கு அவகாசம் இருக்கிற 459 திருவாய்மொழி முடியும்.
அதனால சம்பந்தம் முக்த ஜீவனோட பத்த ஜீவனோட பெருமாளுக்கு முக்த சம்பந்தம். முக்த ஜீவன் மட்டும்தான் பரமாத்மாவுக்கு சரீர பூத்தர்கள், இவர்கள் சரீர பூத்தர்கள் இல்லை. அவர்கள் மட்டும்தான் பரமாத்மாவின் அம்சம் பூத்தர்கள், இவர்கள் அம்சம் பூத்த அம்சம்னாலே சரீர அம்ச தன் விபூத்தியாதி ಶಬ್ದ ಸಮಾನ ಆಗಿರೋದೇನೆ ಇದು வேதாத்திலும் ஆகிறது. இந்த பரமாத்மாவுக்கு சமஸ்த பதார்த்தங்களும் சரீரங்கள், ஆத்மா சரீரம், புத்தி சரீரம், புத்தியும் ஜெகத் சர்வம் சரீரம் இத்தியாதி அந்த மாதிரி சரீரம் அம்சா ஹரேர் அம்சானி எல்லா அம்சம் நானாதிபதேசாது அந்நியதாக அம்சம் நானாதிபத அந்நியதாக அம்சாதிபதம் அம்சம் நானாதிபத அதிலே அதிலே கழிச்ச தாகவத்பாதிகம் அதிகத்தை இந்த பரமாத்மாவுக்கு இந்த ஜீவனை அதை காட்டிலும் வேறுபட்டவனாக சொல்லிட்டு வேறுபடாத தஸ்மாத் அபிநனாகவும் தஸ்மாத் பின்னனாகும் ரெண்டு வழியாக சொல்லியிருக்கு. பரமாத்மாவை காட்டும் வாசலுக்கு பின்னமான ஜீவனை அது அபிநமா சொல்றது அப்படின்னாக்க ஒருவேளை ஸ்தோத்திர மன்றத்துக்காக சொல்லியிருக்கோம். இதற்காக ஏற்ற பின்னமான பதார்த்தத்தை அது அபிநமான அதுக்கு சமமா அதோட உண்டாக்கி சொல்றது ஒரு பதார்த்தத்தை நீச்ச பதார்த்தத்தை உயர்ந்த பதார்த்தத்தோட ஒரு வேலை சோதனை பண்றதுக்குன்னா நல்லா சோதனை பண்ணிட்டுப்பா. பிரம்ம தாசாவாக பிரம்மேனே கிட்டவாக இந்த பிரம்மன் தான் தாசம் செம்படம், இந்த பிரம்மன் தான் கிட்டவன், கிட்டவன் தான் பொய் சொல்லி இப்ப சூட்டு பண்ணி சம்பாதிக்கிறது. அப்படின்னா இந்த பிரம்மத்தை இல்லையா சொல்லு பிரம்ம தாசா தாசன் தாசன் சப்தத்துக்கு உலகத்திலே ரொம்ப தாழ்ந்த ஜாதி சம்பளம். அதாவது சிஸ்டம் வர்ண அவர்ண சிஸ்டங்கள்ல சண்டாலாதி சிஸ்டங்கள்ல தாசனுக்கு யாரு சண்டாளம் ஒரு 18 வகை சண்டாளம் தான். சூத்ரஸ்ய பிரம்மகன்யாக அம்பஸ்வனாக ஜாயத்தேன்னு பிரதிலோகத்துல இருக்கிறதான அவர்கள் ஒன்ன பார்க்க ஒண்ணு தாழ்ந்து போகும். அது கடைசியில இதுக்கு மேல தாழ்ச்சி கிடையாதுங்கிறது அம்பஸ்தங்கிறவன் 18வது ஜாதி. அதுக்கு கீழே உள்ளவன் தாசன் சொல்லுது. அதாவது மற்றவர்களுக்கு கிராமப்பட்டதே அனர்த்தம். பல்வேறு பயிர்கள் ஜீவா கீர்த்தி அவங்க கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. காலம்ப 8 நாளிகையிலிருந்து இந்த 15 நாளிகை வரலாம் அவன் கிராமத்துக்குள்ள வந்து அது எப்ப வரலாம் எது இருந்தாங்க யாரான கவரை அபேட்சிக்கணும்னு சொல்லியிருந்தால் வந்து கவனம் வந்து ஒரு கவனம் பண்றதா யாரும் கேட்கக்கூடாது. கவனம் பண்ணிக்கணும்னு முதலாளிக்கு சொல்லி வச்சிருந்தா அடுத்த நாளைக்கு அந்த காலத்துல வந்து அதுக்கு முன்னாலேயோ அதுக்கு பின்னாலேயோ இல்ல யாராலையும் அபேட்சித்து கூப்பிடாத பட்சத்திலேயோ அவனை கிராமத்துக்குள்ள பார்த்தா சேச்சேதம் பண்ணிட்டு இருந்தாரு. அதனால கிராமத்துல பிரதேசம் அனர்த்தம். இதுக்கு எப்படின்னு கேட்டா பூமியிலே வசத்தில் வச்சுக்கிறதுக்கு அனர்த்தம். யாரு இந்த கடல் பக்கத்தே இருக்கணும், அப்படியே கடல்லையே போயிடணும். அவரோட ஜீவனங்கள்லாம் கடல்ல தான். அத்திய பிரதி தாச அவர் பீஷ்மருடைய பிரதிங்க அவன் தாசன்
சம்பளம் பிரம்மதாச பிரம்மதாசா பிரம்ம இமே கிதவா இமே கிதவா ஜாதியினால பிறப்பினால ரொம்ப தாழ்ந்தவன் தாசன் கேட்ட காரியத்தினால ரொம்ப தாழ்ந்தவன் கிதவன் கிதவன் என்ன தான் அக்கா ஏமாத்தி போகுது கிதவன் இருக்கிறார் கோபி பதிசுதான்மைய பிராத்ருபாந்தமா ಅತಿವಿರಂಗತೆ ಜಗ್ಗುತ್ತಾಗುತ್ತ ಗದಿಗಿತಸ್ತವೋ ಗೀತಮೋಹಿತಾಹ கீதவ யோசித்த கத்தியம் ஏந்திச்சு உன்ன மாதிரி கீதவன் அயோக்கியம் தவிர வேற யாரு நம்பி வந்து ஸ்ரீகளை பாதுகாத்துல கைவிட்டு போவாங்க கீதவ யோசித்தா கத்தியம் ಹೌದಾ அதனால அம்ச சப்தம் சரீர அம்ச சக்கரபொம்மை ஹரேஸ்வரம் தம் விபூதி இத்தியாதி சப்தங்கள் எல்லாம் சரீராத்மபாவத்துக்கு சமானாத்ம சப்தங்கள். இப்போ பகவான் சொல்றான் ஜீவலோகே ஜீவபூதா சோபி மமைவ அம்சா சனாதனா. இருபது முக்காத்மாக்களை பத்தி சொல்றது அவ்வளவு விஷயம் சொல்றதுனால இந்த முக்காத்மாக்கள் மட்டும்தான் எனக்கு அம்சபூத்தது இல்ல. ஜீவலோகே இந்த பிராகிருதமான லோகத்திலே இந்த பிரகிருதியில புண்ணியமாக கர்ம விசாது ரொம்ப அகப்பட்டுக் கொண்டு இந்த புண்ணியமாக கர்மாவனால இத புனப்புனா பிரவர்த்திச்சு சுகதுக்க அனுபவம் பண்ணிக்கொண்டு இதனாலே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற ஜீவபூதா. இப்ப ஜீவனோக்கே ஜீவபூதா ரெண்டு ஜீவ சத்துக்கு பண்ண புண்ணியமாக கர்மபல ரூபமாக இருக்கிற இந்த சம்சாரமாக பிரகிருதி மண்டலத்திலே இதுல ஜீவபூதா இந்த புண்ணியமாக ரூப கர்மாவனால அதாவது சுமுத்தங்களும் பாசங்கமாக கர்மாக்களை பண்ணி இதனுடைய பலன்களை அனுபவித்துக் கொண்டு இதனாலே ஜீவனம் பண்ணி கொண்டிருக்கிற பத்த ஜீவன் ஜீவலோகே ஜீவபூதா. இப்படிப்பட்ட பத்த ஜீவன் இருக்கானே இந்த பத்த ஜீவனும் மமைவ அம்சா. இவன் மட்டும் வேறொருத்தருக்கு ஜெனிவன் இல்லை, இவன் வேறொருத்தருக்கு அம்சபூதம் இல்ல. சோபி மமைவ அம்சா. அவனு சனாதன இவனும் சொரூபத்தினால ஒரு தோஷம் தக்காது. இத நிச்சயமாகவும் சொரூப விசாரணை பற்றி இருக்கக்கூடிய நான் எடுத்து ஒரு தோஷத்துக்கு இல்ல ஒரு உதவியை பயிர போட்டுட்டேன்னா அப்புறம் அவனும் சொன்னான் அவன் வேலை பண்ணுவான். ஏன் கேட்டான கிரியிலே தோஷம் மழை பிரச்சாவனாமனே ஒண்ணு பண்ணுவான். இதுக்கு ஒண்ணு இன்னும் இவனுக்கு ஒன்னும் ரிட்டையர் ஒர்க் ஒன்றும் கிடையாது. இந்த பகவான முக்தனாக போகுது. ஏன் இவன் கணக்காலத்தை பன்யாசம் ஒண்ணு பண்ணிட்டான். அவர்தான் தொடர்ச்சி சனாதன நித்தியனாகவும் விகார ரகிதனாகவும் தான் இவனே இருக்கான். ஜீவலோகே ஜீவபூதா பத்த ஜீவ அவன் கூட மமைவ அம்சா சௌபி சனாதனம். ஏன் அது சனாதனாக இருக்கக்கூடிய உலகு சொலம்பூதனா இந்த ஜீவனுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டா இவன் தன்னுடைய பூர்வ கர்மானுகுணமாக இந்த மனசு மனசு மற்றும் உள்ளதான இந்திரிய மனசா இந்திரியானா இல்லையா மனசை சேர்த்து ஆராய்ச்சி இந்திரியம் மனசா இந்திரியானா இந்திரியங்களோடு சேர்த்து ஆராய்கிற மனசு
சுவாமி சப்ததசாக யாகத்தை எத்தனை கேட்டா எஜமான உள்ளிட்டு 17 16 எஜமான சேர்த்தா சுவாமி சப்ததசாக. அதெல்லாம் மனசஷ்டானினா மனதோடு சேர்ந்து 6ஆக ஆன இந்திரியங்கள் இல்லையா, அந்த இந்திரியங்களை அவைகள் எங்க இருக்கு? பிரகிருதி ஸ்தானி. பிரகிருத்தினா பிரகிருதியுடைய பரிணாமமா இருக்கக்கூடிய இந்த தேகம் இந்த சரீரத்துல உள்ளதாக இருக்கிற இந்த சரீரத்துல பெருமாள் வச்சிருக்கிறதால இந்த மனசு முதலான இந்த இந்திரியங்கள் இருக்கு. இவைகளை கருசத்தினா தன்னுடைய சன்மானுகுணமாக அவைகளை இந்த இங்கும் இங்குமாக தன்னுடைய புண்ணிய பாபுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக சுகதுக்க பலன்களின் பொறுத்து அந்த மனசை இந்திரியங்களை இங்கு வந்து இழுக்கணும். இவன் இங்கே இசிக்க அவர்கள் அங்கே இசிக்க கலைத்தை காலம் யமன் நமர் பாசம் விட்டால் அலைப்பு நின்னும் அவ்வல்லவெல்லாம் அதுல கலைப்பல் ஞானத்தில் என் கண்ணனை கண்டு கொண்டு நிறைவேற்றது நீடுயிர் பெற்றதே கேட்பது நீடு. கலைத்தை காலம் யமன் நமன் நமர் பாசம் விட்டால் அலைப்பும் அர்த்தம் எப்படின்னா அப்படின்னா யமவர்கள் இவரை ஆயுள் புரிஞ்சு போச்சு இவரை கொண்டு போட்டு அவர்கள் பாசிட்டு விட்டார். அவர்கள் பெருமையோடு அவர்கள் தங்கள் பக்கம் இருக்கிறார். இவருக்கு இத்தனை நாள் வாழ்ந்த வாசனையினால இவருக்கு இந்த பக்கம் இவன் இங்கே இசிக்க அவர்கள் அங்கே இசிக்க அதான் அழைப்பும். அப்படிதான் இந்த ஜீவன் அழைப்பும் தன்னுடைய பூர்வ கர்மானுகமாக சுகதுக்க பலானுபவி செய்யினால இந்த ஊரில் வாழும் உயிரையில 10வது பாசம் முன்னீர் ஞானம் படைத்த கலைத்தை காலம் நமந்தமர் பாசம் விட்டால் அழைப்பு ஒன்றும் அவ்வல்லெல்லாம் அகல மமைவாம்சே ஜீவலோகா மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூதா சனாதனா. இப்ப பகவான் என்ன பண்றா? இந்த பத்த ஜீவனையும் டிசோன் பண்ணல. இவனும் எனக்கு அந்த மூத்தனா இருக்கிறதுனால்தான் நாளைக்கு இந்த பத்தன் முத்தனா ஆகிறான். இல்ல இவன் டிசோன் பண்ணி தண்ணி விட்டாங்க இவன் அப்புறம் எப்படி டிசோன் பத்தன் முக்தன் ஆவதற்கும் என்ன காரணம்? அவன் பகவத் சரீர பூத்தனாக பகவத்தாக இருப்பதாக இல்லையா? ஜீவலோகே ஜீவபூதா கோபி பத்த ஜீவா மமைவு அம்சா சனாதன இருந்து கொள்கிறோம். இல்லையா? தன்னுடைய புண்ணிய பாபருக்கு அனாதி கர்மாவினால அந்த கர்ம விஷயனாக அந்த கர்ம பல அனுகுணமாக சுக துக்காவி தலபோக்கு இச்சையா இல்லையா? இந்த மனசை இந்திரியங்களையும் இல்லையா பிரகிருதியில சரீரத்துள்ள இந்த இந்திரியங்களை இங்கு மட்டும் இழுத்திருக்க கரசத்தில இழுக்கிறான் எழுதுறாங்க தமிழ மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன மனசஷ்டானீந்திரியாணி பிரதிஷ்டானி கருஹதி. முக்தஸ்வரூப சனாதன மமாம்ச ஏவ சன்னே கச்சித் அநாதிகர்ம ரூப அவித்யா வேதிதா ஜீவபூத ஜீவலோகே வர்த்தமான தேவமனுஷாதி பிரகிருதி பரிணாம விசேஷ சரீரஸ்தானி மனசஸ்தானி இந்திரியாணி கருஹதி. கச்சிச்ச பூர்வோக்தேன மார்கேன அஸ்யாக அவித்யாயாக முக்தா சேவரூபேன அவசித்தது. இவரும் ஒரு நாள் இந்த கர்மாவிலிருந்து விடுபட்டு சேவரூபேன அவசித்தது. ஜீவபூதா
जीवभूतस्तु आदि संकुचित ज्ञानैश्वर्य कर्मलब्ध प्रकृति परिणाम विशेष रूप शरीरस्थानां इंद्रियाणां मनःषष्ठानां ईश्वरः तानि कर्मानुगुण इतस्ततः करिष्यति அந்த போகோபகரணங்களாக இருக்கிற மனசை இந்திரியங்களையும் தன்னுடைய கர்மாவுக்கு அனுகுணமாக தான் இருப்பது சுபதுக்கங்களுக்கு அனுகுணமாக அவைகளை இங்கும் அங்குமாக இதற்காக கருது.